ஞானிகள் பெற்றுக்கொண்ட அருள் உடம்பின் ஆற்றல். வள்ளல் பெருமான் தான் பெற்ற அருள் உடம்பின் ஆற்றலை இரு பாடல்களில் அழகாகவும் அழுத்தமாகவும் கூறுகிறார். ஆராலும் அறிந்து கொளற்கரிய பெரும்பொருளே, அம்மே என் அப்பா, ஐயா என் அரசே, காராலும் கனவாலும் காற்றாலும் கசகை கலையாலும் கதிராலும் கடலாலும் கடல்சூழ் பாராலும் படையாலும் பிறப்பாலும் தடுக்கப்படுதலிலால் தனி வடிவம் எனக்களித்த பதியே, சீராலும் குணத்தாலும் சிறந்த வம்ச சித்திபுர தமுனை நித்திரை ஞான தீர்க்க தத்துவமே. இப்படி சித்தி பெற்ற உடம்பை வாள் முதலிய ஆயுதங்கள், கொலை கருவிகள் தாக்காது, துப்பாக்கி குண்டுகளும் பாயாது, வானத்திலிருந்து வீழ்கின்ற காஸ்மிக் கதிர்கள் போன்றவைகளும் தாக்காது. வள்ளல் பெருமானை போன்ற மெய்ஞானிகள் விமானம் ஏதுமின்றி தம் உடம்பே விமானமாய் எங்கு நினைப்பதோ அந்த இடத்திற்கு அவர்களால் செல்ல முடியும். விசேஷ உடை ஏதுமின்றி அவர் அணிந்திருந்த உடைகளின் மூலமே அவர் விண்வெளிக்கு கூட செல்ல முடியும். பல்லாயிரம் அண்டங்களிலும் பராக்கிரமித்து திரிவர். தேக சித்தி பெற்றோர் உடம்புகள் எங்கும் இயங்கும். அவர்களின் தேகத்திற்கு நிழல், வியர்வை, அழுக்கு, நரை, திரை, மூப்பு, பிணி, இறப்பு முதலிய குற்றங்கள் உண்டாகாது. அசுரர், பூதம் முதலியவற்றாலும் தேவர், முனிவர், மனிதர், நரகர், மிருகம், ஊர்வன என்பவைகளாலும் எவ்விடத்திலும் எக்காலத்திலும் அவர் தேகம் பாதிக்கப்படாது. இத்தகைய தேகத்தினை நாம் பெற வேண்டுமானால் ஜீவ காருண்யத்தை நாம் தவம் போல் செய்ய வேண்டும். ஜீவ காருண்யம் என்பது பிற உயிர்களுக்கு செய்யும் உதவி. பசித்தோர் பிணி நீக்குதல், எந்த உயிரையும் துன்புறுத்தாமல் வாழ்தல். இவ்வாறு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் ஒருவர் ஒரு 20 முதல் 30 வருடங்கள் முழு மூச்சாக ஈடுபட்டு ஜீவகாருண்யத்துடன் வாழ்ந்தாரானால் அவர் மேற்கூறிய அந்த ஞானிகள் பெற்றுக்கொண்ட அருள் உடம்பை பெற முடியும். இதை வள்ளல் பெருமான் தன்னுடைய பாட்டிலும் தன்னுடைய சொற்பொழிலும் கூறியிருக்கிறார். அதாவது யுகம் யுகமாக தவம் செய்பவர்களை காட்டிலும் சிறிது ஆண்டுகள் தொடர்ந்து ஜீவகாருண்யம் செய்து வருபவர்கள் இறைவனின் அருளையும் அருள் உடம்பையும் பெற்றுக்கொள்ள இயலும் என்பதை வள்ளல் பெருமான் தீர்க்கமாக கூறுகிறார். அன்பர்களே, அனைவரும் இதை பின்பற்றி வாழ்வில் இன்புற்று வாழ்க. வாழ்க வளமுடன்.